ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து ஒரு குட்டி vlog சாட்டர்டேக்குள்ளது. ஸோ சாட்டர்டே வந்து வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கார்டன் போயிருந்தோம். ஸோ செம்பூரில் வந்து டைமண்ட் கார்டன் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கார்டனுக்கு போயிட்டு நல்லா ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த கார்டனில் வந்து கிட்ஸுக்கும் இருக்குது அண்ட் பெரியவங்களுக்கும் இருக்குது அண்ட் வாக்கிங் பார்க் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கிட்ஸை கூட்டிகிட்டு போய் நல்லா அவங்கள விளையாட வச்சுட்டு அடுத்து அங்கே உள்ள ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் நார்மலாக கார்டனில் இருக்க பார்க்கில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்தா ஒரு சைடு நல்லா சீனியர் சிட்டிசன் நம்ம தாத்தா மக்கள்லாம் உட்காந்து நல்லா காசிப் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கிட்ஸ் செக்ஷன் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே கலந்த ஒரு கார்டன் தான் இது. ஸோ செம்பூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணலாம். ஸோ இது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock போனோம். 6 o'clock போயிட்டு 8 o'clock கிட்ட கிளம்பிட்டோம். பிகாஸ் அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து பிளானிங் இருந்துச்சு வெளியில் போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நல்ல வெளிச்சமாக இருந்தது. பட் ஆனால் நான் ஃபுல் கார்டன் ஃபுட்டேஜ் எடுக்கும் போது நல்லா இருட்டிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கிட்ஸ் கூட விளையாடிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் எங்களுக்கு பிளானிங் இருந்தது வெளியில் போகணுன்றது. ஸோ அதனால் கிட்ஸுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, செம்ம பசி வேறு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே கிளம்பி செம்பூர்லேயே ஒரு ஹோட்டல், நவீனா ஹோட்டல் ஃபேமஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. பரோட்டாக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அங்கே போயிட்டு சவுத் இண்டியன் ஹோட்டல் தான், தமிழ்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா ஆளுக்கு ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டுட்டு அதெல்லாம் முடிச்சு நாங்கள் கிளம்பவே ஆல்மோஸ்ட் 9:30 கிட்ட ஆகிட்டு. ஸோ 9:30 கிட்ட ஆல்மோஸ்ட் ஆகிட்டு. சரி இப்போயாச்சும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளானிங் இருந்தது வெளியில் போகணுங்கிறது. ஸோ அது போயிடலாம் அப்படின்ட்டு கிட்ஸுமே ரொம்ப விரும்பினாங்க போகணுன்ட்டு அந்த பிளேஸ்க்கு. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு நல்லா தெம்ப எனர்ஜிலாம் ஏற்றிட்டு டிமார்ட் போனோம். அதுதான் அந்த பிளேஸு. கிட்ஸுக்கு ஏன் போனோன்னா அவங்க நல்லா சுற்றுறதுக்கு அங்கேயும் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆகிட்டு அண்ட் ரொம்ப ரஷ்ஷு வேறு. ஸோ நாங்கள் வெளியில் வர்றதுக்கு 11 o'clock கிட்ட ஆகிட்டு அதுவே டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுவுமே அந்த அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் டைம் ஆகிட்டுன்னு சொன்னதுனால எல்லோரும் வெளியில் வந்துட்டோம். ஸோ இதோட குட்டி vlog முடியுது. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?